இடி வந்து பின்வாங்கியதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க இடி போட்ட இடங்கள்ல எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. அது கடந்த கால வரலாறு. இப்போ போட்ட இடத்துல வாங்கியிருப்பாங்களா வாங்கலையா? வாங்கியிருப்பாங்க. அதனால் பின் வாங்கியிருப்பாங்க. முன் வாங்கி பிறகு பின் வாங்கியிருப்பாங்க. அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. வெள்ளத்தடுப்பு சிறப்பு நிதிக்காக 4070 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் பணிக்கு ஒதுக்கப்பட்டது. இன்னும் சென்னை மாநகராட்சியில் 30% பணிகள் கூட முடிவடைகள்னு சொல்கிறாங்க. வருடந்தோறும் மழைக்காலங்களில் மக்கள் அவதிப்பட்டதை கண்கூடிதான் பார்க்க முடியுது. இந்த வருடமும் அந்த நிலையை தடுக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நிதிநிலை அறிக்கையில் அவங்க படிக்கிற அந்த சொல்கிற வார்த்தையை நீங்கள் நன்கு கவனிக்கணும். 4070 கோடி, 5000 கோடி, 6000 கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறத நாங்கள் இந்த திட்டத்துக்காக ஒதுக்குறோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஏன் நீங்கள் போடலன்னு கேட்டீங்க, அது இன்னொரு தடவை சொல்லுங்கம்பாங்க. 4070 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு ஏன் ஒன்றும் செய்யலை? அதான் ஒதுக்குறோம்னு சொன்னால் ஒதுக்கிட்டோம். நீங்கள் அதை அழிக்கிறோம், அதை செயல்படுத்துகிறோம்னு சொன்னால் தான் அது செயல்படுறது. அது ஒதுக்குறதாக ஒதுக்குறது பதுக்கிறது. அப்புறம் அந்த பணத்தை திருப்பி தேர்தல் நேரத்தில் வாக்கு கொடுத்து மறுபடியும் பதவிக்கு வர்றது. இதுதான் மொத்தமாக 2500 ரூபா தான். இந்த 2500 கோடி தான் தேவைங்கிறான். கழிவுநீர் மழைநீர் வழிந்தோட நீரியல் வல்லுநர்களே பொறியியல் வல்லுநர்களே சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நம்ம ஆளுங்க அதை பற்றி அக்கறை இருந்தால் தானே அதை செய்யணும்னு இல்லை. 60 ஆண்டுகளாக மாறி ஆண்டு இன்னும் மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட கூட காவாய் இல்லை. ஏன் காவாய் இல்லைன்னா அந்த ஒதுக்கின பணம் எங்கே வச்சுன்னா அவங்க வாய்க்குள்ள போயிடுச்சு. அதனால காவாய் இல்லை. அதை பேசி இப்போ பயன் இல்லை. நீங்களும் நிறைய பேசுறீங்க, தனித்தனியாக இது பண்ணிக்கிறீங்க. ஆனால் ஓட்டு சதவீதம் நல்லா வாங்க. ஆனால் மதம் பணம் கட்சி ஓட்டு தான் வந்து ஜெயிக்குது. 2026 சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி குரல் ஒழிக்குமா? உங்கள் எம்எல்ஏ உள்ள போவாங்க. நீங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒழிக்கணும். ஒன்று தான் நீங்கள் கவனிச்சுக்கணும். லெலின்னு சொல்கிறாங்க, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள். அப்படி ஒரு காலம் உருவாக்கிட்டு இருக்கு. அங்கே சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவர்ச்சி எதுவும் உண்மைக்கு இதா பசி வந்தால் 10ம் பறந்துருங்கிறான். அந்த நிலை வரும். அது உறுதியாக வரும். அப்போ பெரிய மாறுதல் வரும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கும். இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி வச்சுருக்காங்க. கிறிஸ்டின் வந்து இங்கே வந்து பிச்சை எடுக்க வந்தாங்க, அந்த படிப்பு சம்மந்தம் அப்படின்னு இருக்காரு. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு கிறிஸ்டின் ஸ்கூல் தான் இங்கே இருந்தது நிறைய. ஸோ இப்போ இருக்கிற பாரதிய ஜனதா சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. அதில் போனாவே நம்மளுக்கு வந்து இதை வேணும் அது வேணுன்றாங்க. இப்போ பள்ளி வர திறக்க போது எல்லா இடத்துலையும் தனியார் பள்ளிகள் தான் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே வந்து ஓடுற காலகட்டங்களில் சம்பாதிக்க முடியல, அது சேர்க்க முடியல. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அரசாங்கம் அரசு கல்வியை எடுத்துகிட்டு வந்து சேருங்க, பள்ளியில் சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அரசு பள்ளிகளில் தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒத்துக்க தரம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. தரம் இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். இப்போ எந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அரசு பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறார்? காரணம் என்ன? தரம் இல்லை. இவங்களில் யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்கிறாங்க. காரணம் என்ன? தரம் இல்லை. தம்பி செந்தில் பாலாஜியை ஓமந்தூர் ராமசாமியார் நம்ம தாத்தா பேரில் இருக்கிற இதில் நீங்கள் சேர்த்தீங்க. 2 நாளில் திருப்பி என் காவிரி கொண்டு போனீங்க. நீங்கள் நடத்துகிற மருத்துவமனை உங்கள் அரசு மருத்துவமனை, அதிலிருந்து என் காவிரி கொண்டு போகணும். ஏன்னா தரம் இல்லை. ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்கே? எம்ஜி ராமச்சந்திரா காவிரி. அம்மையார் ஜெயலலிதா எங்கே மருத்துவம் படுத்தாங்க? அப்பலோ. ஐயா எம்ஜிஆர் எங்கே? அப்பலோ. அப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களே காட்டுறீங்க அரசு மருத்துவமனை தான் தரமாக இருக்குன்னு. அதே மாதிரி இவங்களே வந்து தனியார் ஏன் அரசு பள்ளியின் தரம் உயர்த்த முடியலைன்னா தனியார் பள்ளி கல்லூரிகளில் நடத்துகிற பெருமக்களே அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறீங்க. அப்போ அரசு பள்ளி கல்லூரியின் தரம் இருந்துச்சுன்னா உங்கள் கல்லூரி வியாபாரம் படுத்தணும். இப்போ எந்த அமைச்சருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லை? எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதை மாற்றுறதுக்கு பேர் தான் மாறுதலுங்கிறோம். அதுதான் புரட்சிங்கிறோம். அதுதான் மாற்று அரசியலுங்கிறோம். அப்போ அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எங்களை ஊக்கப்படுத்தணும், கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இங்கே பள்ளி கல்வித்துறை இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கல்வித்துறை இருக்குது. அதுக்கு 2 துறை அமைச்சர்கள் இருக்காங்க, உயர்கல்வி பள்ளி கல்வி இருக்க.